விருச்சக ராசி நிறைய பயணத்தை மேற்கொள்ள போறீங்க இந்த மாசத்துல. இப்படி வெளி பயணத்தை ரொம்ப மேற்கொள்ள போறீங்க. நிறைய கலைகள் கற்பனை பயங்கரமா சிந்திச்சு செயல்படப்படக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசி ஒருத்தர பயங்கரமா இருக்கும். ஏன்னா 11ல சூரியன் 11ல இருந்தாவே அரசாங்கம் சம்பந்தமா எந்த ஒரு பெரிய மனுஷனை வச்சு பேசி பாருங்க. நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா 100% சூரிய பகவானும் சனி பகவான் நல்லா இருந்தால், இந்த புதனும் நல்லா இருந்தால் இப்ப லாட்ரி யோகம் அடிச்சிடும். இந்த செவ்வாய் சனி பார்வை நல்லா பாருங்க. குடும்பத்துல வீட்டுல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்திருக்கும், இல்ல அம்மா அப்பாவுடைய உடம்புல ஒரு தடை இருக்கும். வண்டி வாகனம் இப்ப செலவு ரீசெண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. பாக்குறதுக்கு பயமுறுத்தாம குணம் இருக்கான பழகி பார்த்தா உங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு. பெருமாளுக்கு உகந்த மாசம், எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம் அந்த புரட்டாசி மாசம் தான். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா மெயினான விசேஷம், இதை மறந்துடவே கூடாது. எல்லாருமே இறந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விட்டுறாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி ஆரம்பம். எல்லாருமே பெண்கள் 6ஆம் தேதியில இருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. பொதுவா பாருங்க, விருச்சக ராசி பாருங்க, இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமா இருக்கும். எப்படி இதுலயுமே தன்னம்பிக்கையான குணம். ஒரு விஷயம் முடிவு பட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசி என்பர்கள். ஒரு திடமான ஒரு முடிவு எடுப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க. இவங்க சொன்னாலும் கேட்பீங்க, அவங்க சொன்னாலும் கேட்பீங்க. ஆனா இறுதி முடிவு எடுக்கிறது யாருன்னா இந்த விருச்சக ராசியோட குணம் பக்காவா இருக்கும். ஒரு தன்னம்பிக்கையான குணம், ஒரு தைரியமான குணம், ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இந்த ராசியுடைய குணமே நிறைய கலைகள் கற்பனை பயங்கரமா சிந்திச்சு செயல்படப்படக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற. கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் விருச்சக ராசிக்கு. ஏன்னா உங்க ராசி பொதுவா பாருங்க எதுலையுமே ஒரு தைரியம் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பார்க்கக்கூடிய ராசினா உங்க ராசி தான். என்ன பாக்குறதுக்கு பயமுறுத்தாம குணம் இருக்கான பழகி பார்த்தா உங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். இப்ப கிரகமே பார்க்கும் உங்க ராசில இருந்து 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு. மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்யறாரு. மிதுன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா லாபத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க கன்னி ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்றாரு. இந்த மாசத்துல மட்டும் 2 கிரக பயிற்சி வருது. 1 புதன் பகவான் பாருங்க ஒரு சில இதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு பேரு, அதாவது 12ஆம் பாவத்துக்கு பேசி ஆகிறாரு. எப்ப புரட்டாசி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் லாபத்துல வந்து நிக்கிறாரு. உங்களுக்கு சூரிய பகவான் மட்டும் இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு லாபத்திலே இருப்பாரு. எப்படி லாபத்திலே உட்கார்ந்து இருப்பாரு. அவரு லாபத்துல இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் எப்போதுமே நல்லவர். சூரியனும் செவ்வாய் நட்பு கிரகம்னு சொல்லுவாங்க. அப்ப லாபத்துல புதனும் சூரியன் இருந்தாவே என்ன ஆகும், இது புதாதி யோகம், பயங்கரமா உச்சமான புதன் யோகம், செம்மையா வேலை செய்யும் உங்க அமைப்பு பிரகாரம். ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை கடன் இல்லாத ஆளே கிடையாது. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல, யாருக்கு அதுல தசாபுத்தி சரியில்லையோ கொஞ்சம் பொருளாதார வருமானத்தை ரொம்ப இறுக்கி பிடிச்சு என்னங்க இப்படி சொல்றீங்க, கேட்டு பாருங்க. இந்த செவ்வாய் சனி பார்வை நல்லா பாருங்க. குடும்பத்துல வீட்டுல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்திருக்கும், இல்ல அம்மா அப்பாவுடைய உடம்புல ஒரு தடை இருக்கும். வண்டி வாகனம் இப்ப செலவு ரீசெண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். எப்படி வண்டி வாகன செலவு கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு இல்ல இட பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். இல்ல குழந்தைகளுக்கு செலவு கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா இந்த செவ்வாய் சனி பார்த்துச்சு பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. 45 நாள் புளிஞ்சு பிடிச்சு. எப்படி 45 நாள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டத்தை நீங்க பார்த்துருக்கணும். தொழில் உத்தியோகத்திலையும் கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. லாபத்திலையும் வருமானத்திலையும் கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கடன் சுமை மாதிரி, கொஞ்சம் பகை சுமை மாதிரி, கொஞ்சம் எதிரிம்ப சுமை மாதிரி, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வழக்கு சார்ந்த விஷயம், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா நீங்க விருச்சக ராசியை பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. இது எல்லாமே இப்ப டோட்டலா கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. எப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகுது.
ஒரே காரணம் தான். மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் சூப்பரா இருக்கு. 10ல சுக்கிரன், 11ல சூரிய புதன் ஆதித்ய யோகம் செம்மையா வேலை செய்யும். அப்ப நிறைய பேர் வெளி பயணத்தை நீங்க மேற்கொள்வீங்க. என்ன காரணம் தெரியுமா? செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப பயணத்தை அதிகமா மேற்கொள்ளக்கூடிய மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம். ஃபுல்லாவே பயணம் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் தூரத்துல போகக்கூடிய அமைப்புல நிறைய பேர் வரும். இப்ப வெளிநாட்டுக்காண்டி நிறைய பேர் யாரெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளு. கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல மிகப்பெரிய ஒரு வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீரும். நல்ல ஒரு அனுகூலமான வேலை, சூப்பரான வேலை. ப்ரொமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரும். ஒரே விஷயம் தான், போட்டு மனசை போட்டு உழைப்பிக்கவே வேண்டாம். 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல வேலையை அவர் பாக்குறாரு. அப்ப வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்களாம் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போறீங்க. வேலை உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரப்போது. கடன் சுமையை கொஞ்சம் அடைக்க போறீங்க. செவ்வாய் 6ஆம் இடத்தை பாக்குறாரு. நோயை குறைப்பார், கடனை குறைப்பார், பகையை குறைப்பார். வேலை உத்தியோகத்துல கொஞ்சம் தடையை குறைச்சு நல்ல ஒரு வேலையா சூப்பரான வேலையை அமைச்சு கொடுப்பாரு. இதான் அந்த புரட்டாசி மாசத்துல பாத்துக்கு. உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் மேலோங்கி நிற்கும். 11ல புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ண முடியும். இப்ப எத்தனை பேர் எல்லாம் தொழிலாளியா இருக்கீங்களோ அவங்க எல்லாமே முதலாளி ஆகக்கூடிய ஒரே மாசம் இந்த புரட்டாசி மாசம் தான். புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. வெற்றி கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு காசு பணத்துல உங்களுக்கு பிரச்சனையே வராது. தொழில்ல காசு பணம் புழங்கும். இப்ப இந்த மாசம் மட்டும். ஏன்னா சொன்னல அது பெருமாளுக்கு உகந்த மாசம். அப்ப கண்டிப்பா இந்த மாசத்துல எல்லாமே செல்வமா தான் வரும். உங்களுக்கு தடையே வராது. அப்ப புதுசா தொழில் பண்றவங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். எப்படிப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி இந்த மாசம் கூட்டு பேசுங்க. அப்பாவுடைய சொத்தோ, அம்மாவுடைய சொத்தோ, தாத்தாவோட சொத்தோ, எந்த ஒரு சொத்தாலும் கூட்டு வச்சு பேசி பாருங்க. ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு சூப்பரா வரும். ஏன்னா 11ல சூரியன் 11ல இருந்தாவே அரசாங்கம் சம்பந்தமா எந்த ஒரு பெரிய மனுஷனை வச்சு பேசி பாருங்க. சொத்து சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் நல்லா பேசுனா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரும். இல்ல அரசாங்கம் மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் கையாளக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். வீடு, இடம், பூமி, ஒரு வண்டி, வாகனம் எல்லாமே பேசி வாங்குறது பண்றது எல்லாமே இந்த மாசம் பேசி வைங்க. அடுத்த மாசத்துல கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஐபிசி ஒரு நல்ல விஷயம், நல்ல காசான விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு அமையும். வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த மாசம் நீங்க இப்ப ஜாதகத்தை பாத்துக்குங்க. அடுத்த மாசம் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் சொல்லி முடிவு பண்ணிக்கங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். திருமணத்துல உள்ள தடைகள், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. நிறைய பயணத்தை மேற்கொள்ள போறீங்க இந்த மாசத்துல. இப்படி வெளி பயணத்தை ரொம்ப மேற்கொள்ள போறீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் வருது. நண்பர்கள், கூட்டாளி பழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. மற்றபடி விருச்சக ராசியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் நேரம் நல்லா இருக்கு. அரசாங்க வேலை எழுதுறவங்க எழுதி ரிசல்ட் வரணும்னா என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசியல் மூலம் நல்ல அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரணும். அதுக்கான நேரம் நல்லா இருக்கு. ஜாதக தசாப்தி நல்லா இருக்கும். படிப்புக்கு மாணவ மாணவிகள்லாம் படிப்புகளில பயங்கரமா இருக்கும். நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா 100க்கு 100%. சூரிய பகவானும் சனி பகவான் நல்லா இருந்தால், இந்த புதனும் நல்லா இருந்தால் இப்ப லாட்ரி யோகம் அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். மருத்துவத்துறை மெயினா நல்லா இருக்கும். அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ஐஏஎஸ், ஐபிஎஸ் சார்ந்த விஷயம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார். நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம். இதுல என்ன நட்சத்திரம்? முதல் நட்சத்திரம் விசாகனத்துல பிறந்த. இதுலயும் ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போறவும், பயங்கரமான திறமையான குணம் இந்த விசாகத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாகத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றியா வருது. வீடு, இடம், பூமி, தொழில், உத்தியோகம் சூப்பரா இருக்கு. படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, நல்ல ஒரு தொழில ஒரு முன்னேற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். விசாகனத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் வருது. இப்ப நகை, பணம், சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க ஒரு திறமையான குணமும், ஒரு டேலண்டான குணமும் நிறைய இருக்கும். நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்களுக்கு நிறைய இருக்கும். இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த அனுசத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்க போறீங்க. இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, சுப செலவு பண்றதோ, சுபகாரியம் பண்றதோ, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. இல்லைன்னா இப்ப பண்ண போறீங்க. பார்த்து குருபோகம் நல்லா இருந்தா இப்ப சேஞ்ச் கண்டிப்பா. நகை, பணம், சேமிப்பு, திடீர் யோகம், வருமான பொருளாதாரத்துல பயங்கர ஒரு தடைகள் நீங்கிறது, சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகுது, எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்து அடுத்து கேட்டை நேரத்துல பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்குங்க. இவங்கள மாதிரி யாரையும் அறிவா யோசிக்க முடியாது. இப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம், மிகப்பெரிய ஒரு பணம் வரப்போது பாருங்க. பெருங்கொண்ட பணமோ, இன்கமோ, வருமானமோ, தொழில ஒரு லாபமோ, உத்தியோகத்துல உயர் பதவி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வருது. இதை விட்டுறாதீங்க. யாரு? இந்த கேட்டை நேரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா கோட்டை கட்டி வாழக்கூடிய அமைப்பு வருதுங்க. வண்டி, வாகனம், வீடு, பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், ஒரு உயர்ந்த பொறுப்போக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்குது. இந்த கேட்டை நேரத்துல பிறந்தவங்க நீங்க எதை எடுத்தாலும் பாருங்க, பக்கம் வெற்றி கண்டிப்பா தேடி வரும். கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.